நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு கட்டிட்டு இருந்தீங்கனாலும் சரிங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு யார் வீடு கட்டிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களோட புது வீட்டுக்கு எப்படி குவாலிட்டியான பயோ டேங்கை சூஸ் பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. இப்போ செப்டிக் டேங்க் அப்படின்னா அந்த டேங்க் நிறைஞ்சதும் நீங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க. இதுவே பயோ டேங்க்னா இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால பயோ டேங்கை நீங்க க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இப்போ குவாலிட்டியான பயோ டேங்கை எப்படி சூஸ் பண்றதுங்கிறத பத்தி சொல்ல போறோங்க. நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்குனீங்கனாலும் சரி, அந்த டேங்குக்குள்ள 3 அறைகள் தான் கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் சரியா சுத்தமாகாம வெளியே வர தண்ணியில கழிவுகளோடு சேர்ந்து துர்நாற்றம் இருக்குங்க. ஆனா நம்ம பயனர் பயோ டேங்க்ல மொத்தம் 5 அறைகளா பிரிச்சிருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகள்லயே முழுவதுமா சுத்தமாயிருங்க. அதாவது இதில் முதல் 4 அறை மனித கழிவுகளை சுத்தம் பண்ணிரும். 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவோங்க. அதுல சுத்திகரிச்ச தண்ணீர் ஸ்டோர் ஆயிக்கும். இப்ப டாய்லெட்ல இருந்து நீங்க 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்றீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகளோட வரும்போது சுத்திகரிச்ச 5 லிட்டர் தண்ணி செட்டில்மெண்ட் டேங்க்ல இருக்கிறது வெளியேறிடுங்க. அந்த தண்ணியை நீங்க தோட்டத்திலேயோ இல்ல ட்ரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கலாம். இதுவே நீங்க தோட்டத்துல பாய்ச்சினீங்கன்னா செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் காஞ்சிபுரம்ங்க. இந்த இடத்துல நாம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 3000 லிட்டர். டெய்லியும் 20 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்போ இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ள இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற இடம் இவங்களோட கார் பார்க்கிங். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே காரை பார்க் பண்ணால் கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் 10 டன் கூட வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே கார் பார்க்கிங் கூட பண்ணிக்கலாங்க. நம்ம கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பயனர் பயோ டேங்க்கில் உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கிறதுனால நம்ம பயனர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ.